Hello guys, welcome back. This is JEE Mains 2023 question solving session on physics. The question has been asked in January 25, 2023, shift number 2. Previously we have seen the JEE questions on 24/1/2023. Two questions பார்த்திருக்கோம். 25/1/2023 shift 1 question paper பார்த்திருக்கோம். Now we are going to shift number 2. As usual, our inquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுனா fill பண்ணி வைங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் friends and familyக்கு share பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு we will start the video now. Starting with the problem based on unit number 18, current electricity. A wire with resistance 5 ohms is redrawn to increase its length 5 times. அப்போ L dash which is equal to 5 times of L. What is the final resistance R dash of the wire? Initial resistance R இருக்கு, final resistance R dash கண்டுபிடிக்கணும். So for that the formula is R dash equal to rho into L dash divided by A dash. L dash ஓட வேல்யூ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. Density never change. இப்போ A dash கண்டுபிடிக்கணும் இல்லையா? So how to solve the A dash அப்படின்னு பார்க்கும்போது AL which is equal to A dash L dashங்கிற formula continuity equation நம்ம A into V1 A1 V1 equal to A2 V2ங்கிற மாதிரி that area into length இங்கே area into length. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஏரியாங்கிறது A into L, இங்கே A dash into L dashங்கிறது 5 times of L. This L and this L cancels. அப்போ A dash equal to A divided by 5 அப்படிங்கிறது ஃபைனலாக வரும். ஸோ substitute this value in A dash. அப்போ rho into 5L divided by A by 5. This 5 goes up. அப்போ 25 into rho L by A. So rho L by A is nothing but your resistance. அப்போ 25 times of R. So initial R ஓட value 5. அப்போ 25 5s are 125 ohms. இதில் எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரம் 25R அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 25Rனா R ஓட வேல்யூ rho L by A. ஸோ இது 25 times of R அப்படின்னு கேட்பாங்க. இல்லை how many times of initial resistance அப்படின்னு கேட்கும்போது 25 times அப்படின்னும் நீங்கள் போடலாம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி வேணால் கேட்கலாம். that the execution will be common. இந்த ஆர்டரில் தான் நமக்கு எக்ஸிக்யூஷன் இருக்கும். Another one simple problem from unit number 3. Find the velocity of the particle if the position of the particle is given by x at அது ஒரு semi equation at t equal to 2 seconds. இதில் நமக்கு யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஃபார்முலா எக்ஸ்லேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னால் டிஃபரன்ஷியேஷன். அதுவே ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் இன்டகிரேஷன். இது எப்போதுமே மைண்டில் கரெக்டாக வச்சுங்க. இந்த ஃபார்முலா படி போகும்போது இப்போ நம்ம எக்ஸ்லேருந்து விக்கு போகிறோம் ஃபார்வர்டில். ஸோ வி நீட் டு டிஃபரன்ஷியேட். இப்போது வி விச் இஸ் ஈக்குவல் டு dx by dt அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 40 at 2 seconds அப்படின்னு நம்ம போடும்போது 4 into 2s are 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8 meter per second அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 16, எலக்ட்ரிக் ஃபீல்ட். A charge of 10 microcoulomb is placed at the origin. Where should a charge of 40 microcoulomb be placed on x-axis such that the electric field is 0 at x equal to 2? Question கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அதனால தான் அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். 10 microcoulomb is at origin அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ அதாவது x equal to 0ங்கிற ஸ்பேஸில் தான் அந்த இடம் இருக்குங்கிறது புரிகிறோம். அப்புறம் 40 microcoulomb அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கணுமா? இங்கே இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கட்டும். ஹியர் ஆல்சோ. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா x equal to 2ங்கிற ஆர்ஜின் கிட்ட அது வந்தால் 0. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பாயிண்ட் Pன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடம் எக்ஸில் பாசிட்டிவ், இந்த பக்கம் போச்சுன்னா -2 இல்லையா? ஸோ ஆக்சிஸில் இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவில் வைக்கணும். ஸோ which is 2. இந்த இடத்துக்கு அந்த ஃபீல்டு வந்துச்சுன்னா 0 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட கரண்ட் பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ கரண்ட் பொசிஷன் இஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பி, இந்த மிட் சென்டருக்கு அவங்க சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கும் எக்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் -2 அப்படின்னு போடலாமா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 1/4πε0 10 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 0 சொல்லிட்டோம். 0 - 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் 2 ஸ்கொயர். அதே போல் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 40 டிவைடட் பை x - 2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத போடுறோம். இங்கே -2 ஸ்கொயருங்கிறது 4ஆக மாறும். இங்கே ஆக்சுவலாக x - 2 ஹோல் ஸ்கொயர்னு மாறும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே மாறும்போது x - 2 this 10 இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 40, இந்த 2 ஸ்கொயர் 4ங்கிறது அங்கே போகும்போது 16, 4 4 16, இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து இங்கே கொண்டு வரும்போது இட் பிகம்ஸ் 4. அப்போ x equal to 6. அப்போ ஆல்ரெடி ஒரு பொசிஷன் 6ல் இருக்குது. இது மீட்டராகவும் இருக்கலாம், மில்லிமீட்டராகவும் இருக்கலாம், சென்டிமீட்டராகவும் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து x equal to 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி எனி யூனிட். அதே போல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோ கூலும்புங்கிறத 10⁻⁻6 போடணும். நான் போடலை. என்ன காரணம்னா ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே 10⁻⁻6 நீங்கள் போட்டிங்கன்னா
it will strike out. ரெண்டுமே நமக்கு என்ன ஆகும், strike out ஆகுங்கிறது இதில் நமக்கு தெரியுது. So this is what நம்ம கண்டுபிடிக்கும் போது we will get x equal to 6 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொண்டு வரோம், which is option number 3. சரிங்களா? The next problem based on unit number 28, nucleus. The diagram show represent the different transition of electron A, B, C, D between energy levels with energy mentioned along. Among the shown transitions, which transition will generate photon of wavelength 124.1 nanometer provided that Hc which is equal to 1241 electron volt Newton meter. So there are 4 levels, 0 இருக்கு, -2.2, -5.2, 10 இருக்கு. So energy which is equal to Hc by lambda அப்படிங்கிறது நமக்கு தெரியும். We have the value of Hc 1241 and then the value of wavelength lambda which is equal to 122.4.1. So இதை டிவைட் பண்ணும்போது actually we will get 10 electron volt. From this given நமக்கு 10 electron volt தான் நமக்கு கரெக்டான ப்ரொபோர்ஷன். இந்த 10 electron voltங்கிறது Dலேருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு வருது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஆனால் இங்கே மைனஸ்ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. இட் இஸ் irrespective of independent of direction அப்படிங்கிற பேசிஸில் we have the energy level D அப்படிங்கிறத ஆப்ஷன் 4 நம்ம கிளிக் பண்ணுறோம். The next problem based on unit number 19. Two straight infinite wires placed parallel to each other carrying currents as shown in the figure is equidistant from the wires. Find the magnetic field at point P. Point P is in the plane of wire. So point P ங்கிறது இதுக்கு in betweenல இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதே பாரு இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது அவங்க கொடுக்கல, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் வை ஐ எம் ஸ்பிளிட்டிங் d/2 d/2 ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் சென்டர் பாயிண்டில் இருக்குது. அப்போ இங்கே 7னா 3.5, இங்கே 3.5 நம்மளாகத்தான் எடுக்கிறோம். ஒருவேளை அவங்க அதோட டிஸ்டன்ஸை கொடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் த டிஸ்டன்ஸ். அந்த d/2ங்கிறதுக்கு பதிலாக r1 r2 அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸை எடுக்கணும். ஃபார் அ ஒயர் நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0 Ni/2/2πr. நம்பருங்கிறது டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி, எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் we have to take it as 1 அப்படின்னு நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். ஸோ μ0 அதனால தான் இங்கே என்னோட வேல்யூ நம்ம போடல. μ0I/2πr1 + μ0I2/2πr2 அப்படின்னு ரெண்டு விஷயம் கொடுக்குறோம். ஸோ r1 r2 ரெண்டுமே சேமு, μ0 / 2π எல்லாமே சேம். நமக்கு I1 I2ஓட வேல்யூ மட்டும் மாறுது. I1ஓட வேல்யூ 8, I2ஓட வேல்யூ 6. அப்போ என்ன பண்ணிடுறோம், ஸ்மூத்தாக μ0 / 2πr ரெண்டுமே காமன்கிறனால மட்டும்தான் நான் இதை பண்ணுறேன். 8 + 6 μ0ங்கிறது 4π × 10⁻⁻7 டிவைடட் பை 2π இன்ட்டு திஸ் ஆரோட வேல்யூ 3.5 × 10⁻⁻2 into 14. இதை சிம்பிளிஃபைடாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது you will get 8 × 10⁻⁵ டெஸ்லா. ஸோ the value is option number 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே 8 × 10⁻⁷ இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது சின்ன விஷயம் இதில் கால்குலேஷனில் மாற்றி இந்த 10 பவர்ஸில் கரெக்டாக நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 × 10⁻⁷ நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ you have to be very cautious with the 10 பவர்ஸ். இந்த 10 பவர்ஸ்லேயும் மல்டிப்ளிகேஷன்லையும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதற்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறோம்னா அதை உட்காந்து நீங்களே உட்காந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணி போடணும். சரிங்களா? The next problem based on unit number 22, LCR series circuit XL ஓட வேல்யூ, XC ஓட வேல்யூ, R ஓட வேல்யூ மூணுமே in terms of ohmல தான் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட். பவர் ஃபேக்டர்னு சொல்லும்போது R/Z. Zங்கிறது நமக்கு ஆல்ரெடி we know that இண்டக்டன்ஸ்னு சொல்லிட்டு, சரி கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்பெடன்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பெடன்ஸ். ஸோ இம்பெடன்ஸையும் தட் பவர் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இம்பெடன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 80ங்கிறது இருக்குது நமக்கு தெரியும். ஜெட்டோட வேல்யூமா XL - XC² + R². நீங்கள் 130 - 80² + 80² சொல்லும்போது இட்ஸ் அ சிம்பிள் கால்குலேஷன். இது டிவைட் பண்ணிங்கன்னா 2500, 80 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6400. அப்புறம் மல்டிப்ளை பண்ணும்போது 89 × 100, இங்கே 80. ஸோ 8900 வெளியில் கொண்டு வரோம். இந்த 10 8, அப்போ 8 / √89. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆப்ஷன் இல்லாத கொஸ்டின்ஸ், ஆப்ஷன்லெஸ் கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிசைஸ் இந்த 89 நம்மளால் ஃபர்தராக எதுவும் பண்ண முடியுமா நம்ம பார்த்து இதில் பண்ண முடியாது, இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறனால மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். ஒருவேளை இங்கே 81 இருந்துச்சுன்னா we have to take it. அதையும் நம்ம வெளியில் எடுத்து ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நம்ம ப்ரிசைஸாக இன்ப்ரிசைஸாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம். சரிங்களா? The next question based on unit number 7, system of rotational bodies. A disk and a solid sphere of same radius are rotated as shown in the figure. If the mass of the disk and solid sphere are 4 kg and 5 kg respectively, then I disk divided by I solid sphere is what? இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I disk ஓட ஃபார்முலா 1/4 mr². இங்கே சாலிட் ஸ்பியர்னா 2/5
mr square. அதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது டிஸ்க் பை சாலிட்னு தான் சொல்லியிருக்காங்க. 1/4 mr square. இங்கே 2/5 mr squareனு போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகும். 1/4 into 5/2 அப்படின்னு போடும்போது 5/8 போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். பட் இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் தி டேஞ்சன்ட். அதுதான் இங்கே ப்ராப்ளம். இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் தி டேஞ்சன்ட். இது ஒரு பக்கம் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் என்ன ஆகிட்டுருக்குன்னா இன்னொரு டேஞ்சன்ட்டோட சுற்றிட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஆட் தி டேஞ்சன்ட். இதோட டேஞ்சன்ட்டுங்கிறது லைனாக கன்சிடர் பண்ணி mr ஸ்கொயருங்கிறத ஆட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு ஆட் தி mr ஸ்கொயர். ஸோ mr ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது இந்த 4 இங்கே போகும். 4r ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 4r ஸ்கொயர்னு சொல்லும்போது 5r ஸ்கொயர். இட் இஸ் ஆக்சுவலி 5r ஸ்கொயர். அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹாவ் டு ஆட் இட். ஏன்னா இங்கே நமக்கு எம்மோட வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 5r ஸ்கொயர். அதே போல் இங்கேயும் வேல்யூஸை யூ ஷுட் ஆட் பண்ணும்போது 7r ஸ்கொயர் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமா டிவைட் பண்ணும்போது ஐடி டு பை ஐஎஸ்ம்போது 5r ஸ்கொயர் டிவைட் பை 7r ஸ்கொயர்னு சொல்லும்போது we will get 5 divided by 7. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்த 1/4 மட்டும் நீங்கள் 1/4 2/5 மட்டும் கரெக்டாக எடுத்திங்கன்னா வரக்கூடிய ப்ரொபோர்ஷன் 5/8. அதுவே இந்த இடத்துல எம்மோட வேல்யூஸ் நம்ம இன்னும் சப்ஸ்டியூட் பண்ணல. இது 4, இது 5 இல்லையா? ஸோ இன்ட்டு 4 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லும்போது we will get 5 divided by 10. அப்போ 1/2ன்னு வந்துடும். ஸோ அந்த வெரைட்டி ஆஃப் ஆன்சர்ஸ், வேரியஸ் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் என்ன ஆகும்னா இட் வில் பிகம் கொலாப்ஸ்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் பர் ஆர்டர் அது என்ன டயக்ராமில் கொடுத்துருக்குங்கிறத பார்த்துட்டு இதில் மொத்தம் எத்தனை இனர்ஷியா வருங்கிறத மெஷர் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சம்முக்குள்ளே போனீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 2. யங்ஸ் மாடுலஸ், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஒர்க் ஃபங்க்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இதோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யங்ஸ் மாடுலஸோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் சொன்னாலே ml t power minus 2 divided by L ஸ்கொயர்னு வரும்போது ml power minus 1 t power minus 2. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிற போது ஜூல் செகண்ட். ஜூலுங்கிறது 1 நியூட்டன் மீட்டர் செகண்ட். நியூட்டனுங்கிறது ml t power minus 2. எம்னா எல், எஸ்னா டி. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ml ஸ்கொயர் t power minus 1. ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ஜூல். ஜூல் இஸ் நத்திங் பட் நியூட்டன் மீட்டர். நியூட்டன் அப்படிங்கிறது ml t power minus 2. அதோட இன்னொரு எல் ஆட் பண்ணிங்கன்னா ml ஸ்கொயர் t power minus 2. தென் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லும்போது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டனுங்கிறது ml t power minus 2, செகண்டுங்கிறது டி டிவைடட் பை எல் ஸ்கொயர். இப்படி போடும்போது ml power minus 1 t power minus 1. அவ்வளோதான். இதை நாலுத்தையுமே நான் வந்து இங்கே மேட்ச் பண்ணணுன்னு விருப்பம் இல்லை. நீங்களே அந்த ஆன்சர்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். இட்ஸ் அ டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் டென்ஷன், யூனிட் நம்பர் 6. 6ல் மட்டும் வராது, இட் இஸ் கம்மிங் அண்டர் 9 ஆல்சோ. ஏன்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வில் பி டேக்கிங் திஸ். அ பிக் ட்ராப் இஸ் டிவைடட் இன்டு 1000 ஐடென்டிக்கல் ட்ராப்லெட்ஸ். அப்போ n equal to 1000. If the big drop had a surface energy ui and a small droplet together had a surface energy uf, okay, then ui divided by uf which is equal to what அப்படின்னு சொல்லும்போது uiங்கிறது பிக். இனிஷியலாக அது என்னவாக இருக்குன்னா பிக் ட்ராப்லெட்ஸாக இருக்குது. ஃபைனலாக என்னவாக இருக்குது அப்படின்னா 1000 டைம்ஸ் ஆஃப் தி ஸ்மால் ட்ராப்லெட்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போது இந்த ஃபிக்ஸிங் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதன்படி வி பிக் டிவைட் ஈக்குவல் டு வி ஸ்மால். ஏன்னா ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் ஒன்று தான், ஏன்னா அதோட ரேடியஸ் மட்டும் மாறும். ஸோ 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 4/3 பை இன்ட்டு ஸ்மால் ஆர் கியூப். 4/3 பை இது எல்லாமே நீட்டாக கேன்சல் ஆகிடும். ஆர் கியூப் ஈக்குவல் டு 1000 ஸ்மால் ஆர் கியூப். அப்போ ஆர் ஈக்குவல் டு 10r. அப்போ இங்கே கேபிட்டல் ஆர் 1 இருந்துச்சுன்னா இங்கே 10 டைம்ஸ் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது 1னா அப்போ இது 10 டைம்ஸ் ஆஃப் 1. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு காமனாக நம்ம பொருத்திக்கணும். ஸோ இது 10 அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்கும். அப்போ தான் இப்போது ui ஈக்குவல் டு 4πr ஸ்கொயர் இன்ட்டு டி. திஸ் டி இஸ் நத்திங் பட் யுவர் சர்ஃபேஸ் டென்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் பர் மீட்டர். அப்போது யூஎஃப்னா 1000 இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு டென்ஷன். ஏன்னா இப்படி நீங்கள் கொண்டு வந்தால் தான் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது எடுத்திங்கன்னா நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு ஜூல். ஸோ எனர்ஜிங்கிறது ஜூல் கொண்டு வரணும்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 4πr ஸ்கொயர் இன்ட்டு டி டிவைடட் பை 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி இன்ட்டு 1000. 4π கட் ஆகிடுது, 4π கட் ஆகிடுது. இங்கே கேபிட்டல் ஆர் இருக்குது, இங்கே ஸ்மால் ஆர் இருக்குது. கேபிட்டல் ஆர் விச் இஸ் நத்திங் பட் 10 டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆரை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது 100 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். டிவைடட் பை இங்கே 1000 ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ 100 டிவைட் பை 1000 சொல்லும்போது 1/10. ஸோ ui டிவைடட் பை uf which is equal to 1/10. அந்த ஆப்ஷன் which is option number 3 அப்படிங்கிறத பார்க்குறோம். The next problem based on unit number 20 match the following problem. Gauss law என்ன, Ampere circuit law, Gauss law for magnetism, Faraday's law.
முதல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்துரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு வரும்போது Q by epsilon naught is will be correct. மேக்னெட்டிசம்னு பார்த்தீங்கன்னா மியூ நாட் இன்ட்டு ஐ, இது ரெண்டும் நமக்கு கிளியர் ஆகிடுதா. ஸோ ஃபேரடேஸ் லாங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் இஎம்எஃப். ஸோ d5b divided by dt அண்ட் தென் ஆம்பியர்ஸ் லான்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். சர்க்யூட் லாங்கிறது மியூ நாட் ஐஇ, இந்த ஐங்கிறது நமக்கு ஆம்பியர் சர்க்யூட் லா படி b இன்ட்டு dl which is equal to 0 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன்ஸ். தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் Unit number 28, nucleus. A stationary nucleus break into two daughter nucleus having velocities in the ratio 3:2. Find the radius of their nucleus aces. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் பேரண்ட்லேருந்து ரேஷியோ ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க பேரண்ட்டை தூக்கி போட்டாச்சு. இங்கே டாட்டர் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய வெலாசிட்டிஸ் V1 V2 கொடுத்துட்டாங்க. அந்த நியூக்ளியர்ஸோட R1 R2 என்னங்கிறதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பேரண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார்முலா பண்ணிங்கன்னா A1 V1 = A2 V2, A1 × 3 A2 × 2. ஏன்னா அதோட வெலாசிட்டிஸோட வேல்யூ 3 2. அப்போ A1 by A2 = 2/3. இதை ஏன் சார் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸோட முக்கியமான ஃபார்முலா R = R0 × A⁻1/3. அப்போ R1 divided by R2 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே மேலே இருக்கிற R0 இங்கே கீழே இருக்கிற R0 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா காமன் அது A1 divided by A2 power of 1/3ன்னு போடலாமா. ஸோ இந்த 2/3 வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2/3 power of 1/3. இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம், ஃபர்தராக we can solve. ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸில் ஆல்ரெடி 2/3 power of 1/3ங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு இது ஆன்சர் கொடுக்கல, இதோட ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் நமக்கு போகுது, அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1/√3 அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லது இதுலேருந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்டு இதை க்யூப் அடிக்கலாம். ஸோ 2/3 பவர் ஆஃப் 3 அதை க்யூபோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/3 1ன்னு கேன்சல் ஆகும். இந்த வேல்யூ வில் பி 2/3 அப்படின்னு மாறும். இங்கே அதே மாதிரி R1 by R2ங்கிறது க்யூபாக மாறி இருக்கும். ரைட்டா. இப்போ இந்த 2/3ங்கிறது 3/0.6. அதுக்கப்புறம் இங்கே R1 by R2 cube which is equal to 0.6ங்கிறத பார்க்குறோம். அப்புறம் இந்த 6 இங்கே 3 இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் வரும். பட் வி ஷுட் ஃபாலோ. நம்ம 0.6ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஆர்டர் படி நம்மளால் வேறு என்னென்ன சால்வ் பண்ண முடியுமோ வி கேன் சால்வ் இட். ஓகே. ஸோ ஃபார் 2/3 power 2/3 power of 1/3ங்கிறத ஆன்சரில் இருக்கிறனால நம்ம இந்த ஸ்டெப்போட இந்த ப்ராப்ளம் we are stopping this problem from here itself. So another basic problem from unit number 12, thermodynamics. Adiabatic process, isochoric, isobaric, isothermal na என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது adiabatic is simply Q = 0 heat transfer. அதாவது no heat transfer. அந்த மாதிரி என்ன வார்த்தை இருக்கு? no heat exchange. C, P ஓட வேல்யூ C. isochoric processனா work done கிடையாது, no work done by gas. isobaric process அப்படின்னு சொல்லும்போது அது வெயிட் பண்ணும், ஏன்னா அதில் எதுவுமே 0 கிடையாது. ஐசோதெர்மல்னு சொல்லும்போது டெல்டா T which is equal to 0. அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ 0. அப்போ நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஐசோபேரிக் ப்ராசஸ்ங்கும் போது இட் இஸ் நத்திங் பட் சம் மூமெண்ட் ஆஃப் ஹீட் இஸ் கன்வெர்ட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி. ஏன்னா ஐசோபேரிக்கில் இன்டர்னல் எனர்ஜியும் உண்டு, ஒர்க்டனும் உண்டு, ஹீட்டும் உண்டு. ஸோ அப்போ தான் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். பிக்கு C, Qக்கு A, Rக்கு B, Sக்கு D அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். The next problem based on magnetism. A metal rod of length 1 meter is moving perpendicular to its length with 8 meter per second velocity along positive x-axis. So ஒரு graph இருந்துச்சுன்னா it is moving along positive x-axisல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். If the magnetic field B equal to Tesla perpendicular to the plane of motion, find the EMF involved between the two ends of the rod. ஸோ இந்த ரெண்டுக்கு எண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த EMF என்னன்னு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா BL ஸ்கொயர் ஒமேகா டிவைடட் பை 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அது எப்படின்னா ஒரு ராடு ஃபிக்ஸட் ஆக்சிஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 2 போட்டோம். அந்த இடத்துல the basic formula is BLV. ஸோ B இன்ட்டு எல் இன்ட்டு வின்னு சொல்லும்போது ஒமேகா இன்ட்டு லென்த்து அப்படின்னு சொல்லும்போது BL ஸ்கொயர் ஒமேகா இட் இஸ் ஃபிக்ஸட் அபவுட் ஆக்சிஸ், ரெண்டு பக்கம் போகுது அப்படிங்கும்போது டிவைடட் பை 2ன்னு போட்டோம். இப்போ நமக்கு என்னென்னா த ஆக்சிஸ் இஸ் லீனியர். இந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குங்கிறத முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளத்தையும் இதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். என்னால் வீடியோ பார்த்து சொல்லிட முடியும். நீங்கள் தேடினீங்கன்னா நம்மளோட வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ த ஃபார்முலா வில் பி இஸ் ஈக்குவல் டு
யூஸ்வலாக b into l into b. b யோட வேல்யூ 2 டெஸ்லா சொல்லியாச்சு, லென்த் 1 மீட்டர், வெலாசிட்டி. ஸோ இட்ஸ் டைரக்ட் கேக்வா கொஸ்டின். ஆனால் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு போன தடவை நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபிக்ஸட் ஆக்சஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஎம்மோட ஃபார்முலாக்கு BL²ω/2 அப்படிங்கிற வேல்யூ நம்ம போட்டோம் இல்லையா, எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ப்ளீஸ் ரெஃபர் தட் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். நெக்ஸ்ட் வீடியோஸில் 30/1/2023 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் லோ லெவலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஹை லெவல் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. வேணே நம்ம ஸ்கிப் பண்ணி தான் கொண்டு போகிறோம். என்ன காரணம்னா, முதல்ல பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டஃப் லெவல் ப்ராப்ளம்ஸுக்கு போகணும். முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இதற்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டஃப் லெவலில், மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை இப்போ நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லேயே உங்களுக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் அபவுட் யுவர் பேசிக்ஸ். நீங்கள் மறுபடியும் என்ன செஞ்சாகணும்னா, உங்களோட பேசிக்ஸை திருப்பி ஒரு தடவை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிப்பேன். ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டால் ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி கிளாஸஸ் ஆர் எனி செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, டெமோ இந்த மாதிரி தேவைப்பட்டால் யூ கேன் ஃபில் த என்கொயரி ஃபார்ம். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.